Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3லாம் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் டாபிக் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், அதாவது டிஸ்டன்ஸ் வெக்டார் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கில் பார்க்குற ப்ரோட்டோகால் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால்னா RIP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பழைய ப்ரோட்டோகால், ஓல்டஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா பேக்கெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னு தெரியும். நெட்வொர்க்கில் எதை யூஸ் பண்ணி, ரவுட்டரை யூஸ் பண்ணி சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப இருக்கிறதுலே பெஸ்ட்டு வே எது எனக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்து நான் ஈஸியாக போய் ரீச் ஆவேன் நான் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சின்ன நெட்வொர்க்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த RIP யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ RIP பற்றி பார்க்கலாம். RIP அப்படின்றது யூஸ்டு பை ரவுட்டர் டு எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் அட்டானமஸ் சிஸ்டம். அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நம்ம தனித்தனியாக நம்மளுடைய ரவுட்டர்ஸ்லாம் இருக்கிறது. ஒரு பர்டிகுலர் ரவுட்டர்ஸ் இருக்குன்னா தனியாக இப்போ இந்த கேங் ரவுட்டர்ஸ் ஒரு சிஸ்டமாகவும் அடுத்த கேங் ரவுட்டர்ஸ் ஒரு சிஸ்டமாகவும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறதுக்கு பேர் நம்ம அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னா யூனிவர்சிட்டி கீழே இல்லாமல் அட்டானமஸ்னால் தனியாக யூஸ் பண்ணுவாங்கல்ல, இதுக்கு பேர் தான் அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்றது. இங்கே தான் நம்ம டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம் RIP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி. இங்கே என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா எப்பவும் போல் வந்து ரவுட்டிங் டேபிள் இருக்கணும், ஹோப் கவுண்ட் இருக்கணும், டிஸ்டன்ஸ் வெக்டார் அல்காரிதம் இருக்கணும். ரவுட்டிங் டேபிள் என்ன வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம், இட்ஸ் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட்டு ஹோப் யார், எப்படி எந்த பாத்து யூஸ் பண்ணி நம்ம சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு நம்மளுடைய டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், அதில் பெஸ்ட் ஒன் எது, நெக்ஸ்ட் ஹோப் எது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சிருக்கிறது ரவுட்டிங் டேபிள். ஹோப் கவுண்ட் என்ன வச்சிருக்கோம், ஒவ்வொரு ஹோப்பும், அதாவது நெக்ஸ்ட் யார் வழியா எந்த பாத் வழியா நெக்ஸ்ட் யாரை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து போக முடியும். டோட்டல் ஹோப் கவுண்ட் எவ்வளோ, RIPயில் 15 தான். ஓகேவா? 15 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். 15க்கு மேலே 16 போச்சு அப்படின்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா நம்மளால வந்து 15க்கு மேலே மூவ் பண்ண முடியாது. அப்போ 16 அப்படின்லாம் இப்போ எனக்கு RIP ப்ரோட்டோகாலில் டிஸ்பிளே ஆச்சுன்னா நான் ஜஸ்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா கன்சிடர்ஸ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ரவுட்டரால் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியலை, அன்ரீச்சபிள் அப்படின்னு காட்டிடும். டிஸ்டன்ஸ் வெக்டர் அல்காரிதம் RIP தான் என்ன பண்ணுது, ரவுட்டிங் டேபிளை யூஸ் பண்ணி அப்டேட்டோட நம்ம டேட்டா பேக்கெட்டை கொண்டு போய் சேர்க்குது. அடுத்து RIP எப்படி ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து ரவுட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ரூட் எக்ஸ்சேஞ்ச் தான் இது. ஓகே, ரூட் வந்து மாறுறது ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்குமே டிஃபால்ட்டாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரவுட்டர் தன்னுடைய ரூட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்டேட்டுக்கு யூஸ் பண்ணுறது RIP ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பும், ரெஸ்பான்ஸ் வாங்கும், அடுத்த பிளேஸ்க்கு போயிடும். நெக்ஸ்ட் ஹோப்னு சொல்லி ஒவ்வொரு 30 செகண்ட்ஸுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த 30 செகண்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுறப்ப நம்மளுடைய ரவுட்டிங் டேபிளும் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்டேஷன் நடக்கிறப்ப ஹோப் கவுண்ட் கேல்குலேஷனும் பார்ப்போம். அடுத்தடுத்து எந்தெந்த ஹோப்பை நம்ம ரீச் பண்ணியிருக்கோன்னு அந்த ஹோப் கவுண்ட் கேல்குலேஷனுமே பார்ப்போம். ஓகேவா? இதே மாதிரி என்ன ஆகும், நம்மளோட டேட்டா சுற்றி கரெக்டாக சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு ரவுட்டர் பேஸ் பண்ணி போயிடுது. இது ஓகேவா? இவ்வளோதான் வந்து ரவுட்டிங்கோட RIPயோட ஒர்க்ஸ். ஓகே, இதில் 2 வெர்ஷன் ஆஃப் RIP இருக்குது நம்மக்கிட்ட. RIP வெர்ஷன் 1 இருக்குது, 2 இருக்குது. வெர்ஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா இது வேரியபிள் லென்த், அதாவது VLSMல வந்து சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் அப்டேட் தான் நடக்கும். ஓகேவா? ப்ராட்காஸ்ட் அப்டேட் அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்புனா இருக்கிற அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா டிவைஸுக்குமே ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிடுறதுக்கு பேர் நம்ம ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்வோம். அதே மாதிரி இங்கே ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட் கிடையாது, அதாவது எந்த ஒரு பாஸ்வேர்டும் போட்டு நம்ம செக்யூராக வைக்க கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வெர்ஷன் என்ன பண்ணும், அனுப்பும், அதில் பாத்தில் ரவுட்டரை போய் செக் பண்ண சொல்லணும், பாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் டேட்டா பேக்கெட்டை. இவ்வளோ தான் வந்து RIP வெர்ஷன் 1 பண்ணும். பட் வெர்ஷன் 2 என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ்லெஸ் ரவுட்டிங், அதாவது கரெக்டாக ஒருத்தவங்களுக்கு இந்த VLSMமும் சப்போர்ட் பண்ணும், என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு அதை டிஃபைன் பண்ணி அந்த கிளாஸுக்கான ரவுட்டிங்கை கொடுக்கும். இங்கே மல்டிகாஸ்ட் அப்டேட் நடக்கும். ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒரு மெசேஜை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது எல்லாருக்குமே போய் சேரும். ஆனால் மல்டிகாஸ்ட் அப்படின்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்களோ, ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் எத்தனை டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வரையும் அனுப்புனா போதும். அதை
அதாவது இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது, நான் ஒரு சோர்ஸ் இருக்கேன், ஒரு 10 டெஸ்டினேஷன் இருக்குது, அந்த 10 பேர் கணக்கில் இருக்காங்க அந்த நெட்வொர்க்கில். அந்த 10 பேரில் நான் ஒரு 4 பேருக்கு மட்டும் அனுப்பணும்னா அதுக்கு பேர் மல்டிகாஸ்ட். அதுவே நான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன்னா அந்த 10 பேருக்குமே போய் சேர்றதுக்கு பேர் ப்ராட்காஸ்ட். ஸோ வெர்ஷன் 2ல் நம்ம மல்டிகாஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கோம். தென் ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கோம். ஆத்தென்டிகேஷன் சப்போர்ட்னா ஒன்றுமே கிடையாது, பாஸ்வேர்ட் சிஸ்டம். சிம்பிளாக நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு யூசர் போனால் தான் அந்த ரவுட்டரை மட்டும்தான் நெட்வொர்க் உள்ளே அலோவ் பண்ணும், மற்ற யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாது. அப்போது நம்மளுடைய டேட்டாலாம் ஆத்தரைஸ்டாக இருக்கும். அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் யாருமே நம்மளுடைய டேட்டா பேக்கெட்டை வந்து உள்ளே வர முடியாது, ரவுட்டருக்குள்ளே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ வெர்ஷன் 1 விட வெர்ஷன் 2ல் இந்த அப்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆர்ஐபியோட மெட்ரிசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 தான், ஹோப் கவுண்ட்டு, மேக்ஸிமம் ஹோப் கவுண்ட்டு. ஹோப் கவுண்ட்டுனா பெஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு யாரை ரீச் பண்ணி போகணும் அப்படின்றது ஹோப் கவுண்ட். அதில் மேக்ஸிமம் ஹோப் கவுண்ட்னா ஆர்ஐபி பொறுத்தளவு 15 ரவுட்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். 15க்கு மேலே போச்சு அப்படின்னா 16 வந்துச்சுன்னா அது அன்ரீச்சபிள் ஒன்னு கொடுத்துருவோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்து போட சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆர்ஐபிக்கு இப்படி ஒரு கிராஃப் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் வந்து போட போகிறேன். ஏன்ற சோர்ஸை வச்சு டெஸ்டினேஷன் இதை வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் ஏன்ற நோடை பேஸ் பண்ணி நான் போறேன். இப்போ ஒவ்வொரு நோடா வந்து எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபர் எப்படி ஆகுதுன்னு நான் செக் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏ மட்டும் சொல்லித்தரேன். ஏ மாதிரியே மற்றதை நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஏ எடுத்துக்கிறீங்களா? ஏல இருந்து எங்கெல்லாம் பாஸ் போகுதுன்னு பாருங்களேன். பிக்கு போகுது, சிக்கு போகுது, இக்கு போகுது, எஃப் போகுது. அப்போ டிக்கும் ஜிக்கும் போகலை. அப்போ இதை நம்ம இன்ஃபினிட்டிவ்னு போடுறோம். ஏக்கு ஏவே போக கிடையாது, செல்ஃப் லூப். ஸோ வந்து நம்ம 0 போட்டுக்கணும். ஏலேருந்து பிக்கு 1, ஏலேருந்து பிக்கு 1 போடணும், பிலேருந்து சிக்கு 1 போடணும், அடுத்து ஏலேருந்து இக்கு 1 போடணும், ஏலேருந்து எஃப்க்கு 1 போடணும். அதை தான் நான் இங்கே பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? முதல்ல இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஏலேருந்து ஜி வரையும் இருக்குது அதை போட்டுட்டோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரீச் ஆகுதுன்றதுக்கு இந்த டேபிள். ஓகேவா? வெர்டிக்கலில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நோட் இருக்குது, ஹரிசாண்டலில் என்னெல்லாம், அதாவது இந்த இதில் காலமில் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணுது. ஸோ ஏ டு ஏ 0 தான், ஏலேருந்து பிக்கு 1, ஏலேருந்து சிக்கு 1, ஏலேருந்து இ எஃப்க்கு 1, டிக்கும் ஜிக்கும் இன்ஃபினிட்டிவ். அதே மாதிரி பில இருந்து மற்ற நோடுக்கு பார்க்கணும். இப்போ பாருங்க, பில இருந்து நான் பார்த்தேன்னா பில இருந்து ஏக்கு போகும், பில இருந்து சிக்கு போகும், அவ்வளோதான். பில இருந்து மற்ற எந்த நோடுக்குமே போகாது. அப்போ எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கும். பில இருந்து பிக்கே 0 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோடையுமே செக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இனிஷியல் டிஸ்டன்ஸ் பாக்ஸை ஃபில் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரவுட்டிங் டேபிள் கவுண்ட் போடணும். அந்த கவுண்ட் எப்படி போடணும்னா டெஸ்டினேஷன் என்ன, காஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் ஹோப் என்ன. இப்போ டெஸ்டினேஷன் வந்து ஏல இருந்து எடுத்துக்கிறேன். முதல்ல ஏக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும் இனிஷியல் ரவுட்டிங். அப்போ ஏக்கு எடுத்துக்கிறேன்னா மற்ற நோடு ஏவை தவிர எடுத்துக்கணும். ஏலேருந்து பிக்கு ஒரு காஸ்ட்டில் போச்சு, அப்போ அதோட நெக்ஸ்ட் ஹோப்பு பி தான். சிக்கு 1ல் போச்சு, சி தான். டிக்கு எதுவுமே போகலை, அப்போ நெக்ஸ்ட் ஹோப் யாருமே இல்லை. இக்கு 1 போச்சு, ஸோ இ. எஃப்க்கு 1 போச்சு, எஃப். ஜிக்கு இன்ஃபினிட்டிவ் யாருமே போகலை, ஸோ இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோப் யாருமே இல்லை. இது நார்மலாக அந்த டேபிளில் போட்டிருக்கிறத தனியாக எடுத்து போட்டிருக்கீங்க. இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுட்டிங் டேபிளை அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பி, சி, இ, எஃப் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த டியும் ஜியும் இன்ஃபைனைட்டாக இருந்துச்சு, அதை நான் அப்டேட் பண்ண போகிறேன். எப்படி அப்டேட் பண்ண போகிறேன்? ஜஸ்ட் சிம்பிள். இப்போ டயக்ராமுக்கு போங்க. டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சியிலருந்தும் ஜியிலருந்தும் தான் வரலன்னு சொன்னோம். சாரி, டியிலருந்தும் ஜியிலருந்தும் வரலன்னு சொன்னோம். ஓகேவா? டியிலருந்தும் ஜியிலருந்தும் வரல அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஏலேருந்து சிக்கு போகலாம், சியிலேருந்து டிக்கு போகலாம், ஏலேருந்து பிக்கு போகலாம், பியிலேருந்து சிக்கு போகலாம், சியிலேருந்து டிக்கு போகலாம். இப்படி நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு 3 பாத் ஆகும். அதுவே ஏலேருந்து சி, சியிலேருந்து டிக்கு போனேன்னா எனக்கு 2 பாத். அப்போ எனக்கு தேவை ஷார்ட்டஸ்ட் பாத் தான் நான் எடுத்துக்கணும். ஸோ நான் 2 எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட் ஹோப் யார்? எனக்கு 2ன்ற கவுண்ட்டில் 2 ஹோப் எடுத்து வைப்பேன். 2 ஹோப் ஸ்டெப்புக்கு அப்புறம் நல்லா டியை ரீச் பண்ண முடியும். அந்த நெக்ஸ்ட் ஹோப் யார் ஏக்கு அடுத்துன்னு பார்த்தேன்னா சி. சி மூலியமாக நான் டிக்கு போகிறேன். ஓகேவா? அப்போது 2 நெக்ஸ்ட் ஹோப்பில் சின்னு போடணும் அந்த பாக்ஸில். இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜிக்கு பார்ப்போம். ஜிக்கு பார்க்குறப்ப இப்போ நான் நெக்ஸ்ட் ஜிக்கு எடுத்துக்கிறேன். ஏலேருந்து சிக்கு போகலாம், சியிலேருந்து டிக்கு போகலாம், டியிலேருந்து ஜிக்கு போகலாம். 3 பாத்தில் போகலாம். ஏலேருந்து பிக்கு
பிலேருந்து சிக்கு, சிலேருந்து டிக்கு, டிலேருந்து ஜிக்கு, மொத்தம் 4 பாத்தில் போகலாம். ஏலேருந்து எஃப்க்கு, எஃப்லேருந்து ஜிக்கு போகலாம். இங்கே எது 2 பாத்தில் போகலாம். இதில் எது ஷார்ட்டஸ்ட் பாத்து எனக்கு இதுதான். அப்போது எனக்கு 2 பாத்தில் எது மூலியமாக போகிறேன், நெக்ஸ்ட் ஹோப் வந்து எஃப், ஏலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஜிக்கு போகிறேன். இவ்வளோதாம்மா நமக்கு டேபிள் போடுறது. ஜஸ்ட்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? இவ்வளோதான் டயக்ராம். இதுக்கு தான் நீங்கள் பயப்படுறீங்க. இங்கே பாருங்கள், டியில் போட்டேன் 2, காஸ்ட் 2, நெக்ஸ்ட் ஹோப்பு சி, ஜிக்கு போட்டுட்டேன் காஸ்ட் 2, நெக்ஸ்ட் ஹோப்பு எஃப். ஓகேவா? இப்போ நான் அந்த மெயின் டேபிளில் ஃபில் பண்ணிடுறேன், ஃபைனல் டெஸ்டினேஷன் டேபிளில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி ஃபில் பண்ணதாக இருக்கும். டிக்கு எங்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ் இருந்துச்சோ இனிஷியல் டேபிளில், ஃபைனல் டிஸ்டன்ஸில் அந்த அந்த இன்ஃபினிட்டிவ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி டிஸ்டன்ஸ் போட்டிருக்கணும். ஸோ ஏலேருந்து டிக்கு 2 ஸ்டெப்பு, ஏலேருந்து ஜிக்கு 2 ஸ்டெப்பு. இப்போது நான் ஏக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி பியில் இன்ஃபினிட்டிவ் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் போடணும், சிக்கு போடணும், டிஇஎஃப்ஜின்னு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லா நோடுக்குமான டிஸ்டன்ஸ் டு ரீச் நோடு, ஒவ்வொரு ரோடுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரீச் பண்ணுவீங்கன்னு கிடைச்சிடும். இவ்வளோ தான் நமக்கு டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் சம் கேட்டாங்கனாலும் இல்லை ஆர்ஐபி சம் கேட்டாங்கனாலும். ஓகேவா? இதில் என்னெல்லாம் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ரவுட்டரில் ஒரு ப்ராசஸில் போகுதுன்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த அப்டேட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்டேட்டுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டைமர் இருக்குது. என்னெல்லாம் டைமர் இருக்குது ஆர்ஐபிலன்னு பார்த்தோம்னா, அப்டேட் டைமர், இன்வாலிட் டைமர், ஹோல்ட் டவுன் டைமர், ஃப்ளஷ் டைமர்னு நம்மக்கிட்ட 4 டைமர் இருக்குது. அப்டேட் டைமர் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே 30 செகண்ட்ஸ்க்கு 1 அப்டேட் பண்ணும். இன்வாலிட் டைம் வந்து 180 செகண்ட்ஸ்க்குள்ளே அப்டேட் பண்ணும். ஹோல்ட் டவுன் டைமர் பார்த்தோம் அப்படின்னா 180 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். அதாவது ஒரு இன்வாலிட் சுச்சுவேஷன் வரப்பயுமே டைமருக்கு அடுத்து 180 செகண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஹோல்ட் டவுன் டைமர் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ளஷ் டைமர் வந்து 240 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் ஆகிட்டு ரவுட்டிங் டேபிளில் ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து லிமிடேஷன்ஸ், என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ வரும். கன்வர்ஜென்ஸ் அதாவது அப்டேஷன் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவாக நடக்கலாம். லிமிட்டட் மெட்ரிசஸ் அதாவது லிமிட்டடான டிவைசஸ் அதாவது மெட்ரிசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து நம்மளுடைய ஸ்பீடு கம்மியாக இருக்கும், லேட்டன்சி கம்மியாக இருக்கும், ரெலியபிலிட்டியுமே இங்கே கம்மியாக இருக்கும். இவ்வளோதாம்மா நமக்கு ஆர்ஐபி ப்ரோட்டோகால் அப்படின்றது டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கில் ரொம்ப ஈஸியான ஒன். தென் சம்முமே ரொம்ப ஈஸி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளான சம் தான் ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.